திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியா வந்த அறிவாளி, இக்கட்டான நேரத்தில் தோள் கொடுத்த அமெரிக்கா, இனிதான் பாகிஸ்தானுக்கு கச்சேரி. பல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்தியாவின் பிரமோஸ் ஆகாஷ் என்ற ஏவுகணை இந்தியாவுக்கு தோள் கொடுத்த நிலையில், ரஷ்யாவின் S-400 பாதுகாப்பு அமைப்பு, பிரான்சின் ரபேல் விமானம் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்தன. இந்த நிலையில் தனது ஆயுத பலத்தை மேலும் விரிவாக்கும் வகையில் பல்வேறு ஆயுதங்களை இந்தியா கொள்முதல் செய்ய இருக்கிறது. இந்த வகையில் தற்பொழுது AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் அமெரிக்கா தயாரிப்பு விபாட் ட்ரோன்கள் இந்தியா வந்திருக்கின்றன. கடந்த பல ஆண்டுகளாகவே இந்திய இராணுவத்திற்கு அதீத நிதி ஒதுக்கி வருகிறது. தற்பொழுது பாகிஸ்தான் இந்தியா இடையிலான மோதலில் கடந்த காலங்களில் இந்தியா பலப்படுத்தி வைத்திருந்த இராணுவம் சிறப்பாக செயல்பட்டது. முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தானுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக வான்வழி தாக்குதலுக்கு பல்வேறு உபகரணங்கள் இந்தியாவிடம் இருந்தன. மேலும் பாகிஸ்தானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஆகியவற்றை அழிக்க இந்தியாவின் பாதுகாப்பு வான் அமைப்புகளும், ரஷ்யாவிடம் இருந்து பெற்ற S-400 வான் பாதுகாப்பு அமைப்பும் மிக்க உறுதுணையாக இருந்தன. இந்த நிலையில் இராணுவம் தேவைக்கேற்ப கூடுதல் ஆயுதங்களை வாங்கிக் கொள்ள மத்திய அரசு அனுமதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நவீன விபாட் ட்ரோன்கள் இந்தியாவை வந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நடைபெற்று வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்தியது. இதனை அடுத்து காமிகாஷே என்ற பெயரில் ரஷ்யாவும் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை அறிமுகப்படுத்தியது. ட்விக் என அழைக்கப்படும் இந்த வகையான ட்ரோன்கள் எதிரிகளின் பாதுகாப்பு அமைப்பையும், சுவாச வாகனங்கள், கவச இராணுவ தளவாடங்கள் 180 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று 30 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் இலக்குகளை தாக்கும். முழுக்க தானியங்கி முறையில் செயல்படும் இந்த ட்ரோன்கள் ஜாமர்கள், GPS மற்றும் வழிகாட்டி அமைப்பு முடக்கப்பட்டாலும் இலக்கை வெற்றிகரமாக தாக்கிவிட்டு திரும்பும் என குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்தியாவில் அண்டூரில் மற்றும் ஷீல்ட் AI போன்ற நிறுவனங்கள் விபாட் மற்றும் நோவா ஆகிய செயற்கை தொழில்நுட்ப ட்ரோன்களை தயாரிக்கின்றன. இந்த காட்சி நேவிகேஷன் ஆகியவற்றின் மூலம் இலக்குகளை கண்காணித்து துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும். மேலும் எல்லாவிதமான சூழல்கள் அனைத்தும் விதமான காலநிலைகள் சமாளித்து இந்த ட்ரோன்கள் செயல்படக்கூடியவை. போர் விமானங்கள் அதிக அளவில் செலவு பிடிக்க கூடியவை. இதனால் விமானிகள் இறப்பு போன்ற சம்பவங்களும் நடக்க வாய்ப்பிருக்கிறது. வரும் காலங்களில் முழுக்க ட்ரோன்கள் மூலமாக போர் நடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவிடம் விபாட் ட்ரோன்களை இந்தியா கேட்டிருந்தது. தற்பொழுது அவை இந்தியா வந்திருக்கின்றன. MQ-35 என அழைக்கப்படும் இந்த ட்ரோன்கள் செங்குத்தாகவே தரையிறங்கவும் மேல் எழும்பவும் முடியும். இந்த ட்ரோன்களுக்கு தனியாக ஆபரேட்டர் தேவையில்லை. தனது இலக்கை தேர்வு செய்து 500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கும் திறன் உடையது. இதில் சுமார் 11 கிலோமீட்டர் எடை கொண்ட வெடிப்பொருட்களை எடுத்து செல்லும். இந்த ட்ரோன்களை அமெரிக்காவின் USS மைக்கேல் மன்சூரில் பயன்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அது இந்தியா வந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.